ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவம் டாக்கீஸ். முதல்ல நம்ம மகளிருக்கும் தாய் குழந்தைகளுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். நாம் நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருப்போம். சைக்கிள் ஓட்ட ட்ரைனிங், கார் ஓட்ட ட்ரைனிங், பஸ் ஓட்ட ட்ரைனிங், லாரி ஓட்ட ட்ரைனிங், கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி ட்ரைனிங், இது எல்லா ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே ஒருத்தன் ஒரு புது விதமான ட்ரைனிங்கை கொடுத்து அதில் ஒரு வேலையை பார்த்துருக்கான். அந்த வேலை என்னன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டெல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் திருமண மண்டபங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நிறைய திருட்டுக்கள் நடந்திருக்கு. இந்த திருட்டுக்களோட கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு. அங்கே இருக்கிற காவல்துறைகள் விசாரணை பண்ணும்போது அந்த திருமண மண்டபங்களில் இருக்கிற சிசிடிவி கேமராவை ஆய்வு பண்ணும்போது ஒரு தகவல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி ஒரு கும்பலை பிடிச்சிருக்காங்க. அந்த கும்பலை பிடிச்சி விசாரணை பண்ணதில் அவன் சொல்லியிருக்கான் பாருங்க ஒரு கதை. அந்த கதையை கேட்கும்போது நம்மளுக்கே பகீர்னு தூக்கி வாரி போடுது. என்னன்னு பார்த்தோன்னா, மாட்டிக்கொள்ளாமல் திருடுவது எப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துருக்கானுங்க. 9லேருந்து 15 வயசுக்குள்ள உள்ள பசங்களை பிடிச்சி தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மாட்டிக்கொள்ளாமல் திருடுவது எப்படின்னு ட்ரைனிங் கொடுத்து நல்ல உறவினர்கள் மாதிரி அங்கே நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளில் அவங்களோட உறவினர்கள் மாதிரி டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணி அவங்க உள்ளே கலந்து விட்டு அங்கே இருக்கிற கிஃப்ட் ஐட்டம்ஸ், மொய்ப்பணம், இந்த மாதிரி பாத்திரங்கள், இந்த மாதிரி ஐட்டத்தை திருடியிருக்கானுங்க. அதுக்காக அவனுங்க அந்த பசங்களுக்கு ட்ரைனிங் வேறு கொடுத்துருக்கானுங்க. ட்ரைனிங் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பசங்களோட குடும்பத்தாருக்கு வருஷத்துக்கு 9லேருந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளமாக கொடுத்துருக்கானுங்க. அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டு அவங்கள ட்ரைன் பண்ணி அவங்கள உள்ள சுப நிகழ்ச்சிகளில் உள்ள விட்டு இந்த மாதிரி திருடி லட்சமாக சம்பாதிச்சிருக்காங்க. அதை பிடிச்சி அடிச்சதில் அவங்க 20-30 லட்ச ரூபாய்கிட்ட பணமும் நகைகளும் பறிமுதல் செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்களா மக்களை, எப்படிலாம் ஏமாத்திருக்கானுங்க. தினுசாக யோசிக்கிறானுங்க. இவனுங்களாம் எங்கே தான் இருக்கானுங்க? எப்படி ஒரு ஸ்லீப்பர் செல்ஸுமே எப்படி திருடலாம், மாட்டிக்காமல் திருடுறது எப்படி, இந்த குழந்தைங்களை வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணி திருடு இருக்கானுங்க. பார்த்தீங்களா, அவன் என்னென்னமோ மூளையை யூஸ் பண்ணுறான். இவங்கள பற்றியா எப்படிலாம் ஃப்ராடு பண்ணி சம்பாதிக்கலாம், ஃப்ராடு பண்ணி சம்பாதிச்சு எப்படி நம்ம சொகுசாக வாழலான்றதை இப்போ தினுசாக உட்காந்து பேசிக்கிறானுங்க. ஏன்னா அவன் எங்கெங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது. புதுசாக நம்ம நியூஸை பார்த்தா தான் தெரியுது, புது கதையாக வருது. அதே மாதிரி தான் கோவாவில் ஒரு நியூஸு, அதுவும் காலையில் தான் படித்தேன். அங்கே ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், பக்கத்து வீட்டு குழந்தைய கூட்டின்னு போய் பலி கொடுத்துருக்கான். என்னடா இதுன்னு ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது தான் தெரியுது, அவங்க வீட்டில் ஒரே பிரச்சனைனா ஒரே ஏகப்பட்ட பிரச்சனையா. அந்த பிரச்சனையை தீர்றதாக ஒரு சாமியார்கிட்ட போயிருக்கானுங்க. அவன் என்னன்னு பார்த்தா போலீஸ் சாமியார் போல. அந்த போலீஸ் சாமியாரை போய் பார்க்கும்போது அவன் என்ன சொல்லியிருக்கான், ஒரு குழந்தைய பலி கொடுத்தா அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருக்கும்னு சொல்லியிருக்கான். அதை நம்பி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்ககிட்ட குழந்தையே இல்லையா, இவங்க குழந்தை இல்லைன்ற காரணத்துக்காக பக்கத்து வீட்டு குழந்தைய எடுத்து போய் பலி கொடுத்துருக்கானுங்க. இது என்னன்னு பார்த்தா குழந்தைய காணவேன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு 5 நாளாக போலீஸ் வலை வீசி தேடி சிசிடிவி கேமராவை பார்த்து அப்புறமா இது பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சா அவன் இந்த மாதிரி ஒரு பெரிய குண்டை தூக்கி போகிறானுங்க. பாவம் அந்த பச்சை குழந்தை என்ன பண்ணும், இவங்க 1008 இவங்கெல்லாம் போய் பிரச்சனைலாம் வாங்க முடியுமா, அந்த பிரச்சனை வாங்கி வச்சுட்டு போலீஸ் சாமியார்கிட்ட போய் பார்த்து அவன் சொன்னான்றதாக பக்கத்து வீட்டு குழந்தைய போய் சின்ன குழந்தைய போய் பலி கொடுத்துருக்கானுங்க. இந்த குழந்தை என்னையா பாவம் பண்ணிச்சு, ஏயா இப்படி பண்ணுறீங்க, எங்கேருந்தியா வரீங்க நீங்கள், ஒரே சைக்கோவாக இருக்கானுங்க. இவங்க தான் சைக்கோவா. சாமி கும்பிட வேண்டியதான், சாமி கும்பிட்டோமா போனோமா வேலையை பார்த்தோமான்னு இருக்கணும். இந்த மாதிரி போலீஸ் சாமியார்கள்லாம் போய் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ஆடு பலி கொடுத்தீங்க, மாடு பலி கொடுத்தீங்க, பன்னியை பலி கொடுத்தீங்க, என்னென்னமோ மிருகத்தெல்லாம் பலி கொடுத்து தின்னீங்க. அதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ மனுஷங்களும் பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா என்னையா. அதுவும் அந்த பச்சை குழந்தைய வாங்கிட்டு குழந்தைய ஆடு மாடுகளை பலி கொடுக்குறதே தப்பு. நீ போய் குழந்தைய தூக்குமே, அதுவும் பக்கத்து வீட்டு குழந்தை 5 வயசு குழந்தைய தூக்குமே பலி கொடுத்துருக்கானுங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்களெல்லாம் நிற்க வச்சு சுட்டு அப்படியே சாவடிக்கணும். இதை சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, வன்முறையை சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஏங்க என்னங்க குழந்தைய 5 வயசு குழந்தைய போய் என்னங்க பாவம் பண்ணிச்சு, அதை போய் கொண்டு இருக்கான படுபாவி பசங்க. இவங்கெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும், வேற அந்த தண்டனையும் கிடையாது. ஒரே தண்டனை தூக்கு தண்டனை, தூக்கில் போட்டு இவங்கெல்லாம் சாவடிக்கணும். அப்போ தான் இந்த வேலையை மறுபடியும் வேற யாவனும் செய்ய மாட்டானுங்க. சாமி கும்பிட வேண்டியது, சாமி எந்த சாமியாக பலி கொடுக்க சொன்னிச்சு,
நீங்களா ஒன்று போயிட்டு அவன் ஒரு போலி சாமியார்கிட்ட போய் அந்த சாமியார் சொன்னாலும் பலி கொடுத்து இப்படி ஒரு சின்ன பச்சை மண்ணை போய் இப்படி சாவி அடிச்சிருக்கீங்களே. சே, கேட்கும் போதே ஒரு மனசே சரியில்லைங்க. இந்த மாதிரியான கொடுமையெல்லாம் அந்த நாட்டில் நடக்குது. எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்க. ஒருத்தனானா திருடுறது எப்படின்னு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கான், ஒருத்தனானா பக்கத்து வீட்டு குழந்தை தூக்கும் போய் பலி கொடுத்துருக்கான். என்ன கொடுமையோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு புதுவிதமான தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.